ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் வந்து 130 ஷாட் எடுப்பீங்களே. எனக்கு தெரிஞ்சு வந்து படத்தை வந்து பாதி சாரி 400 ஷாட் எடுப்பாராம். ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ். அதுவும் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன்னா அவருக்கு அல்வா மாதிரி கடன்னு அவ்வளோ ஷாட் கொட்டும். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு ஒர்க் பண்ணது எனக்கு சாப்பிட கூட தோணாது எனக்கு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பார் அவர். எனக்கு அது செம்ம ஜாலி. அதெல்லாம் வந்துட்டு மற்ற ஆர்டிஸ்ட்னால் சஞ்சனா, அனந்திகா, பூர்ணிமா, அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ராயன், இவங்கெல்லாம் வந்து எங்களோட கேங்கு. என்னோடய அம்மா நாங்கள் உட்காந்து எனக்கு போயிட்டாங்களா அம்மா ஷூட்டிங் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தலைவன் மிஸ்கின் சார், தலைவன் தான் கூட. நான் தலைவன் நானாக எப்பப்போ மீட் பண்ணோன்னா வந்துட்டு அவர் ஆஃபீஸ் போவோம். அவர் இசை கற்றுக்கிறார்ல இருக்கு. நைட் 2 மணிக்கு அவர் இசை கற்றுக்கிறார்ல, அந்த இசை பாடல் நாங்கள் கேட்குறதுக்காக நான் போவேன். இல்லை மியூசிக் வந்து அவர் படம் பண்ண போகிறாரு, சீக்கிரத்தில் ஆல்பம் பண்ண போகிறாரு. நாங்கள் போவோம் 2 மணிக்கு போயிட்டு பன்னீர் சோடா வாங்கிட்டு போவோம். ஜஸ்ட்டு பன்னீர் சோடா வாங்கி போயிட்டு வரேன். சார் சொல்லுங்கள் எப்படி உங்கள் மியூசிக் பயணம் போகுது, ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, ஏதாவது பொண்ணு. அந்த இனிமையில் வந்து அந்த பன்னீர் சோடா ஓப்பன் பண்ணி குடிச்சுனே அவர் பாடுவார். அப்புறமா புக்கை பற்றி பேசுவார், புக்கை படித்து காட்டுவார். இந்த மாதிரி டிஸ்கஷன்னா எங்களுக்கு தலை இருக்கு தலை. ஆமாம் தலை. இல்லை அது வந்துட்டு அது ரொம்ப இன்பமாக இருக்கும் அந்த இரவு எங்களுக்கு.